நான் இந்த வீடியோ எடுக்க இன்ஸ்பிரேஷனா இருந்தது இவர் தான். இவரோட வீட்டு வழியா நான் போயிட்டு வரப்போ இவரோட தோட்டத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். அவருக்கு வயசு 62 இருந்தாலும் அவர் இன்னும் மனதளவுல இளமையா தான் இருக்காரு. இந்த உழவர் திருநாள்ல அப்படி ஒருத்தரை தான் ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம ஊருப்பேட்டை சேனல் சார்பாக உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருங்க. இந்த வருட பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பட்டணம். சரிங்க. அதுக்கு பின்னால் தருமபுரி. விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வமாக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே விவசாயம் செஞ்சதெல்லாம் அங்கே தான் அதிகம். அதுக்கு அங்கே ஒரு 45 வருஷம் நாங்கள் எங்கள் லைஃப் அங்கே ஓடி இருக்கோம். அப்படி இருக்கிற போது என்னுடைய நேரம் சரியில்லாத நான் கிணத்துல தவறி விழுந்து தண்டோடு அடிபட்டுருச்சு. அடிபட்ட பின்னாடி என்னால் விவசாயத்தை பார்க்க முடியல. இதுக்கு பின்னால் பார்த்துட்டு நான் சரி இன்னமே நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு முடியாது, பிள்ளைங்களும் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து வீட்டை கட்டி அப்புறம் இங்கே குடி வந்தேன். குடி வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ விவசாயத்தில் அடிபடுறதுக்கு முன்னே விவசாயத்தில் இறந்த ஆர்வம் சரி என்னால் சும்மாவும் இருக்க முடியல. தண்டோட அடிப்பட்டதுனால சில உறுப்புகள்லாம் செயலிலேருந்து சும்மா இருந்தேன்னா எனக்கு இன்னும் பாதிப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால சரி இவத்துக்குள்ளே இவ்வளோ நிலம் இருக்குது, இதில் நாம் ஒரு காய்கறி பயிரை செய்வோம், நமக்கும் ஆகிடும், ஏதோ நமக்கு அதிகமாக இருந்தால் நாம் ஏதோ வெளியில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த தொழிலை இந்த விவசாய இதை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் யாருமே இதுக்கு எங்கள் வீட்டில் தான் அதுவும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நிலமை தான். அது அதிகமாக ஒத்துழைக்காது. அது வீட்டு வேலை செய்கிறதே பெரிய சிரமம். நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். நாம் மனசு வச்சா எதையுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மண் கலவைங்கிறது மண்ணை பராமரிக்கிறதுனா ரொம்ப சிரமம். அதை ஒரு தரத்துக்கு 10 தரம் கொத்தி 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 உரத்தை முன்ன கொத்தி ஒரு தரம் 2 தரம் கொத்திட்டு மண்ணை நைஸ் பண்ணிட்டு எருவுக்கு வாங்கிட்டு ரெடியாக வச்சுருப்பேன். ஆட்டு எருவு மாட்டு எருவு ரெண்டும் கலந்தது தான். ஆட்டு எருவு தனியாக கிடைக்கிறதில்ல. சரி சரி சரி. கிடைச்சாலும் அந்த மாதிரி வாங்கிக்குவேன். அதை கொண்டாந்து தண்ணி கொட்டி அது மேலே தண்ணி விட்டு நல்லா புழுங்க வச்சு அதை எருவை நல்லா தூள் பண்ணி அப்புறம் எடுத்து பாத்தியில் கொட்டி இறச்சி விட்டு அதை கொத்தி விட்டு எருவை இறச்ச உடனே முன்னே மண்ணுக்குள்ளே கிளறிடணும். இல்லைன்னா எருவனுடைய காரமாகப்பட்டது அந்த சத்தாகப்பட்டது வெளியில் போயிடும். அதனால் இறச்ச உடனே கொத்தி ஒரு தரம் 2 தரம் கொத்திடணும். அதுக்கு பின்னால் மண்ணை நல்லா ஆற விட்டு ஒரு 2-3 தரம் பாத்தியை கிளறி விடுவேன். அப்போ தான் மண் காயறதுக்கும் அடுத்த நாம் பயிர் செய்யறதுக்கும் அந்த மகசூலானது நல்லா வரும். தேர்வுங்கிறது நான் பெரும்பாலும் கடையில் தான் வாங்குகிறேன். சரி சரி சரிங்க. உரக்கடையில் தான் வாங்குகிறேன். அது விலை அதிகம் கூடுதல் அப்படிங்கிற போது தெரிஞ்சதுன்னா இதில் என்ன பண்ணுவோன்னா அந்த வெண்டை இன்னும் கத்திரி இந்த மாதிரி இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா நான் என் செடியிலேயே காயை நான் விதைக்கின்னு விட்டுருவேன். ஓ சரிங்க. விதைக்கின்னு விட்டு அதை தேர்வு பண்ணி நல்லா பக்குவமாக எடுத்து அதை நான் விதையை தயார் பண்ணிக்குவேன். தோட்டத்தில் இப்போதைக்கு இருக்கிறது வெண்டை, கத்திரி, சிறுகீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை,
புளிச்சக்கீரை, மிளகாய், வீட்டுக்கு தேவையானது. வீட்டு தேவைக்கு போக அதிகமாக இருந்ததுன்னா வெளியில் பக்கத்தில் நான் கொண்டு போய் விரும்புகிறவங்களுக்கு கொடுத்துருவேன். சரி, எனக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. சொல்லுங்க. இவ்வளோ பெரிய தோட்டத்தை நீங்க ஒருத்தரால் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். எப்படி இந்த களையெல்லாம் ரொம்ப கிளீனாக எடுத்து? களையல்னா அதாவது எல்லையை தவிர அடுத்த எல்லாம் 3 பக்கம், எனக்கு 2 பக்கம் ரோடு, ஒரு பக்கம் விவசாய நிலம், இன்னொரு பக்கம் பிளாட்டு. அந்த பிளாட்டு பக்கமும் விவசாயத்து நிலத்து பக்கமும் ஒவ்வொரு முறம் சுத்தமாக தான் வச்சுருப்பேன். சரி சரி சரிங்க. அது அந்த பக்கத்து காட்டுக்காரருக்கும் தெரியும், களையை தானே எடுக்கிறாங்க, வேற ஒன்றும் ஆக்கிரமிப்பு எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால அதை விட்டாதான் அது விதை வந்து இங்கே காற்றுலேயும் பரவுது. நிறையா பரவாத செய்கிற அளவுக்கு எனக்கு இப்போ வசதி வாய்ப்புகள் இல்லை. இல்லைன்னா உள்ள விதை அதிகமாக நுழையிறதுக்கு இல்லாத செஞ்சிருவேன். அதனால் இப்போதைக்கு களையை கட்டுப்படுத்தி தோட்டத்திலேயே இருந்தால் கூட ஒரு பிள்ளை கூட விதை வர்ற அளவுக்கு விட மாட்டேன். சரி 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 சரி. அதை உடனே அதை பிடிங்கி அப்புறம் இந்த பூச்சி தொல்லையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? பூச்சி தொல்லைகள்லாம் இருக்குது. பூச்சி தொல்லைகள்னால் இப்போ நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற போது ஒரு சில பறவைங்க இந்த புழு பூச்சி இருக்கிறதெல்லாம் அதுங்க வந்து தேடி 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 செடிக்கடியில் உட்காந்து உட்காந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். புழுவுங்கள்லாம் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை நான் வெறுக்கிறதில்ல. சரி சரிங்க. பறவைங்களையும் முடக்கிறதில்ல. இப்போ நான் கொத்திக்கிட்டே இருந்தேன்னா கூட அது வந்து என் பக்கத்துலேயே வந்து அந்த பூச்சி புழுவெல்லாம் எடுத்து சாப்பிடும். நானே சில புழுவுங்களாம் இருந்தால் கூட எடுத்து அப்படி போடுவேன், வந்து சாப்பிட்டு போயிடும். சரி சரி சரி. அது மாதிரி சில நிறைய குருவிங்க இங்கே காலையில் சாயந்தரம் எந்த நேரமும் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். சரி சரி சரிங்க. அதனால் அந்த புழுவெல்லாம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நானும் ஒரு டைமு ஓய்வு இருக்கிறப்பெல்லாம் போய் செடிங்களெல்லாம் பார்ப்பேன், என்ன இதில் புழு உற்பத்தி ஆகுது, என்ன புழு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், காரம், கசப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி ஒரு முறை அடித்தனாவே அது ரொம்ப நாளைக்கு அந்த இதுலேயே மீன் அமிலம்னுட்டு ஒன்று தயார் பண்ணுறோம். மீன் அமிலம், மீன் 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அப்படிங்கிற விதத்தில் வாங்கிட்டு வந்து அதை போட்டு கலக்கி அப்படியே ஒரு வாரம் மேலே போட்டு கட்டி இது பண்ணி வச்சிட்டோன்னா அது அப்படியே புழுங்கி அது பொங்கி அந்த அமிலம் தயாராக அளவுக்கு வரும். அதை வந்து எடுத்து ஒரு லிட்டருக்கு ஒரு 5 ml அப்படிங்கிற விதத்தில் அதை தண்ணியில் ஊற்றி அதை கலக்கி விட்டு அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுவேன். அந்த நாற்றம் இருக்கும்போது இந்த இது வந்து பூச்சிகள் அதிகமாக நாடுறதில்ல. தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சறதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? நீர் பாய்ச்சறதுனா நான் மழை தண்ணியை சேகரித்து ஒரு தொட்டி, பெரிய தொட்டி, அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 பிடிக்கும். அந்த தொட்டியில் மழை எப்போ பெய்யுதோ அப்போயெல்லாம் அழுக்கு தண்ணியை மட்டும் வெளியே விட்டுட்டு மீதி தண்ணியை தொட்டிக்கு கேட்டுவாள் வச்சுருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தொட்டிக்கு விட்டுருவேன். தொட்டிக்கு விட்டேன்னா தொட்டியிலேருந்து மழை தண்ணியும் நான் பயன்படுத்துகிறேன் செடிங்களுக்கு அதிகமாக. செடியெல்லாம் பார்த்தேன், ஒவ்வொரு செடிக்கும் இந்த கேட் வால்லாம் வச்சு தனித்தனியாக பைப் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இது இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கு? இது நம்ம வேறு மாதிரி பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி தான் பண்ணணுமா? சொட்டு நீர் அப்படிங்கிற முறையில் வந்து நான் செஞ்சேன்னா எனக்கு வந்து அதில் லாபம் கிடையாது. இது ட்ரிப்பு மாதிரி தான். ஆனால் என்னுடைய உடல் இதுக்காக என்னால் அதிகமாக நடக்க முடியாது, நடந்து திடீர்னு ஓடி ஒன்றை கழட்டி விட முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த கேட்வால் சிஸ்டம் பண்ணி சின்ன சின்ன பாத்தியை அமைச்சு அதுங்களுக்கு நான் இப்படி தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதிகமாக நல்ல தண்ணி, மழை தண்ணியை விடுறதுனால பயிருங்களுக்கும் நல்ல ஆரோக்கியம். உப்பு தண்ணியை விட்டால் பயிருங்களுக்கு அவ்வளோ இது இல்லை. அப்படிங்கிறதுனால நான் மழை தண்ணியை அதிகமாக பயன்படுத்துகிறேன். இன்றைக்கி இருக்கிற இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த உழவர் திருநாள் விதமாக? உழவர் திருநாளுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைங்களுக்கு வருங்காலம்
விவசாயம் வந்து நிறையா பாதிக்கும். அதனால் ஜனங்களுக்கு நிறையா இழப்பு வரும். அப்படிங்கிறதா இளைய தலைமுறைக்கு வந்து விவசாயத்தை அவங்கவுங்க சொந்த இதுக்குனாவது நல்லா சிறப்பாக செஞ்சு உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சந்தோஷம். நன்றி.